550 2 பேனல் 72 வோல்ட் மோட்ரு. இது அப்படியே வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி சேஞ்ச் ஓவர் போட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பேனல் மாட்டுறதுக்கு 552 பேனல் BPCL எடுத்து வச்சுருக்கோம் வாங்கி. சும்மா அது மேலே நட்ட மட்டும் போடுறா. இந்த 1000 வாட்ஸு அமரான் இன்வெர்ட்ரு ப்ளஸ் வந்து இந்த பேட்ரி இது வந்து நம்ம சோலாருக்கு கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம். 50 ஹெச் நினைக்கிறேன். கஸ்டமர் வந்து மோட்டருக்கு மட்டும் தான் போட சொன்னாங்க. இது மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு சொன்னோன்னே சரி அதை பண்ணி இதை நம்ம சேஞ்ச் ஓவர் போட்டு மேலே செட் பண்ணால் மோட்டர்லேருந்து லைன் வந்து மோட்டர் ரன் ஆகும். 72 வோல்ட் வந்து ரெப்ஸ் மோட்டர் நம்ம போட்டிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா கீழே செட் பண்ணிங்கன்னா ஆசா பவர் இந்த சார்ஜ் கண்ட்ரோலருக்கு லைன் வந்து இந்த கண்ட்ரோலர் மூலியமாக நம்ம பேட்டரி சார்ஜ் பண்ணி இந்த வீட்டுக்கு யூசேஜ் பண்ணிக்குவோம். சைட்டில் வந்து சுத்தமாக கரண்டே கிடையாது. ஆசா பவர் ஒரு நல்ல குவாலிட்டியான கண்ட்ரோலர். இந்த கண்ட்ரோலர் தான் இங்கே நம்ம போடுவோம். இந்த மோட்ரு பார்த்தீங்கன்னா இது வந்து சைனா ப்ராடக்ட்டு டிசி மோட்ரு தான். இது பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 6300 லிட்டர் தண்ணி டெலிவரி பண்ணுற மாதிரி நம்ம பம்பு டிசைன் பண்ணுறோம். கருப்பு கலர் ரோஸ். மொத்த பட்ஜெட்டே வந்து 65,000 ரூபா தான். ஆல்ரெடி இன்வெர்டர் பேட்டரி மட்டும் அவங்க வச்சுருந்தாங்க. மற்றதெல்லாம் நம்ம போட்டு ஃபிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி ஓட்டி கொடுத்துட்டோம். இந்த மோட்ரு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டிசி மோட்ரு. இது வந்து ஒரு 2 இயர்ஸ் வாரண்ட்டி இருக்குது. நம்ம வந்து எதுனாலும் கண்ட்ரோலரு எதுனாலும் நம்மள்கிட்ட இருக்குது. நம்ம சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணி கொடுத்துடலாம் தாராளமாக. நாருது வாசம் பிடிச்சி வந்துடாது. தண்ணி காத்துது. இது வந்து மேலே மோட்டர் இருக்கு பாருங்க. இது மேலே ஏற்றிங்கன்னா அந்த மோட்டர் ஓடி எங்கள் லைட் வந்து ஆன் பண்ணிட்டா மோட்டர் ஓடும். சரிங்களா? இது அப்படியே சென்டரில் வச்சிங்கன்னா எதுக்குமே போகாது. சோலாரோட இது வேஸ்ட்டாக தான் போகும். அதனால வந்து கீழே இறக்கி விட்டுரும். நீங்கள் வந்து ஃபுல்லாக கீழே இறக்கி விட்டுரும். இது சென்டரில் வந்து ஆஃப் இதுக்கு போகாது. அதுக்கு போகாது. இது பேட்டரி போட்டுருக்குல இது இறக்கிட்டீங்களா இங்கே லைன் வந்துடும். சரி இங்கே லைட் சோலார் இந்த பட்சத்தில் லைட் இருக்கும். 2 நிமிஷம் கழிச்சு திருப்பி இந்த சோலார் சார்ஜிங் ஆன இந்த லைட் இருக்கு. அப்போ வந்து இந்த பேட்டரிக்கு அங்கே சோலார் வந்து லைன் வந்து சார்ஜ் ஆகிட்டு அர்த்தம். ஆமாம் சார்ஜிங் ஆகிட்டா இது வந்து மறந்து 0 வச்சாருங்க. 0 வச்சா எதுவுமே ஓடாது. நீங்கள் வந்து பேட்டரி சார்ஜ் பண்ணுறது தான் இந்த மேலே ஆஃப். இப்போ திருப்பி எனக்கு மோட்டர் தான் வேணும்னா அப்போ நீங்கள் வந்து இதை மோட்டர் மாற்றிட்டு இந்த பட்டன் ஏற்றி விட்டீங்கன்னா காலையில் 7 மணிலேருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் இதை ஓட்டிக்கலாம். ஆமாம் மோட்டர் ஓட்டிடலாம். இது வந்து சார்ஜ் வந்து அந்த ஃப்ரீயாக ரேட்டில் இதுலேருந்து எடுத்து இந்த என்னோட சார்ஜ் பண்ணிக்கலாம். கீழே அப்படின்னா அது வாட்டி சார்ஜ் ஆகிடும். அவ்வளோதான். இதில் வந்து டவுட் தண்ணி மட்டும் போட்டு நான் வணக்கம். இப்போ சத்யா சோலார்லேருந்து உங்களுக்கு சோலார் போட்டு கொடுத்துருக்கோம் வீட்டு யூஸ்க்கு. எப்படினா இருக்குது பர்ஃபார்மன்ஸ்? ஓகே பரவாயில்லையா? அது எந்த ஊர் எந்த மாவட்டம்? சரிங்கக்கா சரிங்கக்கா. தண்ணி பரவாயில்லையா உங்களுக்கு வீட்டு யூசேஜுக்கு? சரிங்கக்கா. எத்தனை நாள் வேலையை முடிச்சு கொடுத்தோம்? சரிங்கக்கா. கஸ்டமர் வந்தால் ரெஃபர் பண்ணிங்களா? சரிங்கக்கா. நன்றி. இது வந்து திருச்சி மாவட்டம். சரிங்கக்கா. நன்றி.